அதே போன்று அபூ உபைதா என்ற ஒரு சஹாபி பத்ர் போர்க்களத்திலே எதிரிகளோடு போர் செய்து கொண்டிருக்கிறார். எதிரிகளை வெட்டி துவம்சம் செய்து கொண்டே வருகிறார். ஒரு அணியை வந்து கொண்டே இருக்கிறார். அந்த அணியினுடைய கடைசிக்கு போனவுடன் அபூ உபைதாவுக்கு முன்னால் ஒருவர் வந்து நிற்கிறார். அவரிடத்தில் எந்த ஆயுதமும் கிடையாது. அவரை பார்த்தவுடன் அபூ உபைதா திரும்ப வருகிறார். அடுத்த அணிக்கு போகிறார். எதிரிகளை வெட்டி கொண்டே வருகிறார். எதிரிகளை தாக்கிக் கொண்டே வருகிறார். அங்கும் அந்த மனிதர் வந்து நிற்கிறார். அவரை பார்த்தவன் திரும்பி வருகிறார். இப்படியாக 3 முறை நடைபெறுகின்றது. அப்போ சஹாபிகள் கேட்டார்கள், அபூ உபைதாவே, பத்ருடைய போரில் நீங்கள் கடுமையாக போர் செய்தீரே, ஆனால் அந்த அணியினுடைய கடைசியில் ஒருவர் வருகின்ற அவரை பார்த்து விட்டு நீங்கள் ஏன் திரும்ப வந்து விட்டீர், பயந்து வந்து விட்டீர் என்பதாக கேட்ட பொழுது அவர் சொன்னாங்க, அபூ உபைதா அவர்கள் அவர் என்னுடைய தந்தை, என்னுடைய தந்தை. நான் தந்தையின் மீது அலாதியான பாசம் வச்சிருக்கிறேன், ரொம்ப நேசம் வச்சிருந்தேன். ஆனா எதிரிகள் செய்யறாங்க, என்னுடைய வேகத்தை குறைப்பதற்காக வேண்டி என் தந்தை எனக்கு முன்னால் நிப்பாட்டுகின்றார்கள். 2 தடவையும் நிப்பாட்டினார்கள். 3வது முறை வந்து நின்றார் அவர். நான் அப்பொழுது பார்த்தேன், எதிரிகள் என்னை சோதிக்கின்றார்கள். தந்தையினுடைய பாசம் முக்கியமா, ஈமான் முக்கியமா, தந்தையின் பாசம் முக்கியமா, முஹம்மது ரசூலுல்லாஹ் முக்கியமா என்பதாக எதிரிகள் எனக்கு அங்கே ஒரு செக் வைக்கின்றார்கள், சோதிக்கின்றார்கள். நான் உடனே பார்த்தேன், 3வது முறை நின்ற பொழுது என் தந்தை வெட்டி வீழ்த்தி விட்டேன், என் தந்தையை நான் பார்க்கவில்லை என்பதாக அபூ உபைதா சொன்ன அந்த வரலாறை பார்க்கின்ற பொழுது பத்ருடைய போர் என்பது ஈமானியத்தான போர். இரத்த பந்தங்களை எல்லாம் கடந்து ஈமானுக்கான போர் பத்ருடைய போர். அதனால்தான் அந்த 313 சஹாபாக்கள் தான் இந்த உலக வரலாற்றிலே மிக முத்தான சஹாபிகள். இன்று நாம் சொல்கிறோம் அல்லவா, உலகத்தில் 125 கோடி முஸ்லீம் வாழ்கின்றார் என்று சொன்னோம். இந்த உலகத்துல 125 கோடி முஸ்லீம் வாழ்றோம் சொல்றோம் அல்ல. இந்த 125 கோடி முஸ்லீம்களுக்கு யார் முன்மாதிரி சொன்னா இந்த 313 சஹாபாக்கள். இந்த சஹாபிகள் இல்லாவிட்டா யாருமே முஸ்லீம் கிடையாது. பத்ருடைய போர் நடைபெறாவிட்டால் இஸ்லாம் என்பது நிச்சயமா இருக்க முடியாது. எனவேதான் இந்த 313 பேர்களுக்கு அல்லாஹ் சிறந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்தார். பத்ர் சஹாபாக்களுடைய பெயர்கள் அவ்வளவு மகத்தான பெயர்கள். எந்த அளவுக்கு கேட்டீங்கன்னா, ஜனாசா தொழுகையில எத்தனை தக்பீர்? மொத்தம் 4 தக்பீர் ஜனாசா தொழுகை. ஆனா பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட சஹாபிகளுக்கு மட்டும் 5 தக்பீர். அல்லாஹ் ஒரு தனி சிறப்பை கொடுத்திருந்தான். ஜனாசா வந்துருச்சுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் கேட்பாங்களாம், இந்த ஜனாசா இந்த மனிதர் பத்ர் சஹாபியான்னு கேட்பாங்களாம். பத்ர் சஹாபின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் 5 தக்பீர் சொல்லுவாங்களாம். அதே போன்று அல்லாஹ் சொல்லிவிட்டான், அந்த பத்ர் சஹாபாக்கள் போர்க்களத்தில் கலந்து கொண்ட அந்த சஹாபிகளுக்கு முன்னால் நின்று அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸில் வருகின்றது, நீங்கள் நாடிய பிரகாரம் நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய எல்லா பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். பத்ர் சஹாபாக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அதனால்தான் இன்னைக்கும் அந்த சஹாபிகளுடைய பெயரை நாம் சொல்வது ஆனந்தம் நமக்கு. இஸ்லாம் இன்னைக்கு நிறைத்திருக்கின்றது என்று சொன்னால் அத்துணைக்கும் காரணம் அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்த அந்த சஹாபிகள். பெருமானாருக்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி அனைத்தையும் அர்ப்பணித்தவர். என்று சொன்னால் பத்ர் போருக்கு முன்னால் போர் நடக்கவே இல்லை. போரை பற்றி அவனுக்கு தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்னு போய் பழக்கம் கிடையாது. முதல் போர் பத்ர் போர் தான். இது அப்படிப்பட்ட அந்த சஹாபிகள் ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார். அதனால்தான் அந்த சஹாபியுடைய பெயரை கேட்டு ஓதி நாம் கேட்கின்ற துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான். ஆனா எவ்வளவு பெரிய சிரமங்கள் சிக்கல் வந்தாலும் கூட நம்முடைய மூதாதையர், நம்முடைய ஷேகுமார்கள் எல்லாம் பத்ர் சஹாபிகளுடைய பேர் அதிகமா ஓதிக்கிட்டே இருப்பாங்க. கடுமையான சிக்கல் ஏற்படுதுன்னு சொன்னா பத்ர் சஹாபாக்குடைய அஸ்மா பூரா ஓதி அது நிமித்தம் அல்லாஹ்விட்டு துஆ செய்யணும். அல்லாஹ் துஆ கபூல் செய்யணும். பத்ர் சஹாபாக்கு அல்லாஹ் அவ்வளவு சிறப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவேதான் அந்த பத்ருடைய போர் நடைபெற்ற நாள் ரமதானுடைய பிறை 17. அதிலும் இந்த